So question 7 is a given modulus of Z1 is equal to 1, modulus of Z2 is equal to 2, modulus of Z3 is equal to 3. Also, modulus of Z1 plus Z2 plus Z3 value is equal to 1. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் modulus 9 Z1 Z2 plus 4 Z1 Z3 plus Z2 Z3 is equal to 6 ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சொல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். given ரிசல்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின்ல மாடுலஸ் ஆஃப் Z1 is equal to 1 கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கொயர் எடுத்திருந்தோம்னா மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் is equal to 1 ஸ்கொயர் வரும். 1 ஸ்கொயர் வேல்யூ ஆல்சோ ஈக்குவல் டு 1. இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்னா மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர், ஸோ Z1 பார் ஈக்குவல் டு 1 போடலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர்னா Z பார், Z1 ஸ்கொயர்னா மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் is equal to Z1 பார் is equal to 1. So from this line Z1 is equal to 1 by Z1 bar. So இதே ஃபார்மட்ல அடுத்து modulus of Z2 is equal to 2. Take a square on both sides. Modulus of Z2 square is equal to 4 மாறிடும். That implies Z2 bar is equal to 4. We need Z2. So 4 by Z2 bar. அடுத்தது modulus of Z3 is equal to 3 கொடுத்துருக்காங்க. Take a square on both sides. Modulus of Z3 the whole square is equal to 9. That implies Z3 bar is equal to 9. So இப்போ Z3 மட்டும் வேணும். 9 by Z3 bar. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் லெஃப்ட் சைடை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் சைட்னா modulus of 9 Z1 Z2 plus 4 Z1 Z3 plus Z2 Z3. ஸோ இதை எடுத்துட்டு அவருடைய ரிசல்ட் 6 தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஸ்டார்ட் பண்றோம். ஸோ லெஃப்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் 9 Z1 Z2 ப்ளஸ் 4 Z1 Z3 ப்ளஸ் Z2 4 Z1 Z3 ப்ளஸ் Z2 Z3. இதுதான் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்றோம். 9 Z1 அப்படிங்கிற பிளேஸ்ல ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோமா, 1 by Z1 பார். Z2 என்ன, 4 by Z2 பார் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். பிளஸ் 4 Z1 1 by Z1 பார். Z3 Z3 9 by Z3. Actually Z3 is equal 9 by Z3 bar. So இப்போ Z3 பிளேஸ்ல 9 by Z3 bar plus இவர் Z2 4 by Z2 bar. So bar Z3 9 by Z3 bar substitute பண்ணிட்டோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. 9 into 4 36 by Z1 bar Z2 bar plus 4 9s 36 by Z1 bar Z3 bar plus 4 9s 36 Z2 bar Z3 bar. ஓகேங்களா? இப்போ இந்த மாடுலஸ்ல இருந்து இந்த மாடுலஸ்க்கு இன்சைடே நம்ம காமனா இருக்கிற டேர்மை வந்து வெளியே எடுத்துருங்க. ஸோ 36 எல்லா டேர்ம்ஸ்லையும் காமனா இருக்கு. இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸை ப்ராக்கெட்டுக்குள்ள எழுதிடலாம்.
ஸோ ப்ராக்கெட்டில் எழுதுனா என்ன வரும் பாருங்க, 1 by z1 bar z2 bar plus 1 by z1 bar z3 bar plus 1 by z2 bar z3 bar is equal to 36. இந்த டேர்ம்ஸ்க்கு ஃபுல்லாக எல்சியம் எடுக்க போகிறோம். ஸோ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா எல்சியம் z1 bar z2 bar z3 bar. ஸோ இப்போ நியூமரேட்டரில் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இங்கே z3 bar இல்லை, ப்ளஸ் இதில் z2 bar இல்லை, ப்ளஸ் இங்கே z1 bar இல்லை. ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நியூமரேட்டர் z1 bar plus z2 bar plus z3 bar. இந்த பார் வந்து இண்டிவிஜுவல் டேர்முக்கு இருக்கிறத நம்ம மொத்தமாக எழுதிடலாம். z1 plus z2 plus z3 bar அப்படி எழுதலாம். எல்லாமே நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து தான் வருது. ஸோ மாடுலஸ் 36 ஆர் இந்த 36 கூட நீங்கள் மாடுலஸ் விட்டு வெளியே எடுத்துடலாம். இந்த மாடுலஸையுமே இங்கே நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ மாடுலஸ் இந்த பார் இருக்கு பாருங்க, z1 plus z2 plus z3 the whole bar ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய டினாமினேட்டர்ல பார்த்தீங்கன்னா மாடுலஸ் z1 bar z2 bar z3 bar இருக்கு. இந்த மாடுலஸ் வந்து ஒவ்வொரு டேர்முக்கா நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்க முடியும். இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய மாடுலஸை ஒவ்வொரு டேர்முக்கா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். this is equal to the next 36. நியூமரேட்லேயும் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம், டினாமினேட்லேயும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத கவனிங்க. ஸோ we know one result. ஸோ மாடுலஸ் ஆஃப் z bar is equal to மாடுலஸ் z அப்படிங்கிற ரிசல்ட் தெரியும். ஸோ இந்த ரிசல்ட் படி z1 plus z2 plus z3 இந்த மூணும் சேர்ந்தா அடிஷனாக கிடைக்கிறதுமே எனக்கு ஒரு சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ இப்போ நியூமரேட்ல என்ன போடலாம் பாருங்க, மாடுலஸ் z1 plus z2 plus z3 போடலாம். பை திஸ் ரிசல்ட், இந்த ரிசல்ட் படி நம்ம போட முடியும். இஸ் டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் வந்து தனித்தனியாக எழுதுனா மாடுலஸ் ஆஃப் z1 bar modulus of z2 bar modulus of z3 bar. In between each term multiplication sign நமக்கு இருக்கு. இப்போ நம்ம क्वेश्चनல கொடுத்திருக்கிறத சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். பாருங்க, modulus of z1 plus z2 plus z3 is equal to 1. modulus of z1 1, modulus of z2 2, modulus of z3 3. ஸோ இந்த இடத்துலையுமே இந்த டினாமினேட்டர்லையுமே இதே ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். modulus of z bar is equal to modulus of z. The result denominator நம்ம apply பண்ணிடலாம். So therefore is equal to 36 modulus z1 plus z2 plus z3 is divided by modulus of z1 modulus of z2 modulus of z3. So this is equal to 36. இந்த மாடுலஸ் வேல்யூ क्वेश्चनல 1 கொடுத்திருக்காங்க. modulus of z1 value is 1, modulus of z2 is 2, modulus of z3 is 3. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? So 1 3 1 3 2 3s are 6, 1 2 6 2s are 12. But this is equal to 6. So நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் என்ன? This modulus value is equal to 6 தான் ப்ரூவ் பண்ணணும். Therefore the result is proved. Modulus 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 is equal to 6. Hence proved. The question doubt இருந்தா கேட்டுக்கோங்கம்மா.
So question number 8. Question number 8. If the area of a triangle formed by the vertices Z, IZ and Z plus IZ is 50 square units, find the value of modulus Z. ஸோ நமக்கு ஒரு 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸையும் வச்சுட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோம்னா அந்த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 50 ஸ்கொயர் யூனிட்ஸ். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னா வேல்யூ ஆஃப் மாடுலஸ் Z என்ன அப்படிங்கிறது தான் நம்ம ஆக்சுவலி கால்குலேட் பண்ணணும். ஸோ மாடுலஸ் Z வேல்யூ என்னங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். Question 8. The given vertices are Z, IZ and Z plus IZ. Z plus IZ. Also, area of a triangle is 50 square units. இந்த ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது டு ஃபைண்ட் மாடுலஸ் Z என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின் மார்க் இதான் கால்குலேட் பண்ண போறோம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் Z அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம வந்து x plus iy நம்ம எடுத்துக்கலாம். Let Z is equal to x plus iy. So Z வந்து x plus iy. Then IZ என்னவா வந்திருக்கும் I into x plus iy. இந்த I உள்ள வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. ix I square y. We know that I square is minus 1. இப்போ என்ன மாறுது பாருங்க minus y plus ix. Now real part plus imaginary part. Minus y plus ix. இப்போ the third complex number z plus iz. So z யும் iz யும் ஆட் பண்ணுங்க. x plus iy minus y plus ix. இதுல ரியல் டேர்ம்ஸ் பார்த்தா xும் மைனஸ் ஒய்யும். இதை கலெக்ட் பண்ணி ஒரு பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. பிளஸ் ஐ அப்படிங்கிறத காமன் எடுத்துட்டா ஒரு எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து இமேஜினரி பார்ட்டா நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு இசட் ஐஇசட் இசட் பிளஸ் ஐஇசட் இந்த மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பரையுமே நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்மேட்ல எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத வந்து ஒரு டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ண போறோம். ஸோ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏரியா இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட்ல நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் வேணும்னா 1/2. இந்த லாஸ்ட் காலம் மட்டும் 1 1 1. இந்த ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ரியல் பார்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ், இமேஜினரி பார்ட் வந்து ஒய். ஓகேங்களா? ஸோ அடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி எடுத்தாலும் நமக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் a real part, imaginary is x plus y, and iz real part minus y, imaginary part வந்து x. இதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு வர்ற ஆன்சரை ஈக்குவல் டு 50 அப்படின்னு கொடுத்துட்டா நமக்கு மாடுலஸ் Z வேல்யூ என்ன அப்படிங்கிறது கிடைச்சிடும். நம்ம 11th டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்போம். ரோ டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் அதை அப்ளை பண்ணிக்கலாம். இதுல வந்து இந்த டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்றது இப்படியே எக்ஸ்பேண்ட் பண்றதை விட நம்ம ரோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணா நம்ம ஒர்க் ஈஸியா இருக்கும். ஸோ என்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுக்க போறோம் பாருங்க. R2 இந்த செகண்ட் ரோல R2 implies R2 minus R1 minus R3 அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபார்மேஷனை கொடுக்க போறோம். Therefore, the area of a triangle is equal to 1/2. இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும்.
இந்த ஃபர்ஸ்ட் நம்ம R2ல தான் சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இப்போ R1ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ரைட் ஆஸ் இட் இஸ் எக்ஸ் ஒய் 1. R3யும் சேஞ்ச் வராதுங்க, அப்படியே எழுதிருங்க மைனஸ் ஒய் எக்ஸ் 1. இப்போ R2 வந்து பார்த்தா R2 என்ட்ரி இருக்கு. R2 எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் 1 இருக்கு. இந்த R2 என்ட்ரியிலேருந்து R1ஐயும் லெஸ் பண்ணணும், R3யும் லெஸ் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு சைடில் நான் ரஃப் ஒர்க் மாதிரி போட்டு காட்டுறேன். ஸோ R2 ரஃப் ஒர்க்கு இஸ் ரஃப் ஒர்க்கு. இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு எக்ஸ் மைனஸ் ஒய்லேருந்து R1னா ஒரு மைனஸ் எக்ஸ், R3ல வந்து ஆல்ரெடி மைனஸ் இருக்கு, அப்போ பிளஸ் ஒய்யா மாறிடும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தா நமக்கு எப்படி என்ன கிடைக்கும் பார்த்துடலாமா? ஸோ பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கட் ஆகிடும், மைனஸ் ஒய் பிளஸ் ஒய் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த பிளேஸில் 0 வரும். தென் இந்த பிளேஸ்க்கு வர வேண்டிய நம்பருக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் இதுதான் R2ல என்ட்ரி, மைனஸ் R1 மைனஸ் ஒய் and minus R3 or minus x. Now also all terms get cancelled. So இப்போ கூட நமக்கு எல்லா terms cancel ஆயிடுச்சு. So 0. இந்த கடைசி நம்பர் கால்குலேட் பண்றதுக்கு இங்க 1 இருக்கு. Actually 1 minus 1 minus 1. So இது plus 1 minus 1 கட் ஆயிட்டுனா எனக்கு ரிமைனிங் வந்து ஒரு minus 1 கிடைக்கும். So here minus 1. இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்மளுடைய டிட்டர்மினண்ட்டை வந்து ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டோம். இப்போ எக்ஸ்பேன்ஷன் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது R1 அதாவது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ சொல்லுவோம். R1 வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், R2 வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், R3 வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் எந்த ரோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு பார்த்தீங்கன்னா R2. ஏன்னா இங்கே 2 0 இருக்கு, ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 1/2 நான் எக்ஸ்பேண்டிங் அலாங் R2ங்கிறத எழுதிக்கிறேன். எக்ஸ்பேண்டிங் அலாங் R2 வழியாக நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு ப்ளஸ் போடுவோம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அகைன் மைனஸ். அப்போ இந்த நம்பர் 2 நம்பர் 0ன்னு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ இதில் ஒரு மைனஸோட ஸ்டார்ட் பண்ணுவேன். இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்குங்களா, மைனஸ் 1. இந்த மைனஸ் 1 இருக்கிற ரோ காலம் லீவ் பண்ணிட்டா we get xy மைனஸ் ஒய் எக்ஸ், இதுதான் நமக்கு கிடைக்கும். இந்த 2 மைனஸ் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ 1/2 இது எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் டயகனல் தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் சப்டைகனல் போடும்போது ஒரு மைனஸ் போடுவோம், ஆல்ரெடி ஒரு மைனஸ் சைன் இருக்கு. ஸோ பிளஸ் ஒய் ஸ்கொயர். திஸ் இஸ் அ ஏரியா ஆஃப் அ, நம்ம கால்குலேட் பண்ணிருக்கிறது என்னன்னா ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 1/2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் நமக்கு கிடைச்சிருக்கு. நான் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாமா? ஸோ 1/2 is a given that 1/2 x square plus y square is equal to 50. The 2 right side கொண்டு multiply பண்ணா we get x square plus y square is equal to 100. Actually x square plus y square நம்ம ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்துடலாம். Take a square root on both sides. Square root on both sides. The root of x square plus y square is equal to 10. Root 100 is a 10. Root of x square plus y square is nothing, it is modulus z, that is equal to 10. அதாவது நம்ம கொஸ்டின்ல z என்னன்னு பாருங்க, z is equal to x plus iy. இதுக்கு மாடுலஸ் z என்ன போட்டிருப்போம், root of x square plus y square, அதாவது ரியல் term square, imaginary part square. This is the square root value is modulus z. So modulus z is equal to 10. நம்ம கொஸ்டின்ல தான் கால்குலேட் பண்ணோம். Modulus z is a question mark. Therefore modulus z is equal to 10. இந்த சம்ல டவுட் இருந்தா கேட்டுக்கோங்கம்மா.
So next question number 9. Question number 9. Show that the equation z cube plus 2z bar equal to 0 has a 5 solutions. இந்த கொஸ்டினுக்கு வந்து 5 சொல்யூஷன்ஸ் இருக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 9 இருக்கு பாத்தீங்களா? இந்த ஈக்குவேஷனுக்கு 5 சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். Question 9. So given that, so questionல கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை எழுதிக்கோங்க. z cube plus 2z bar equal to 0. இந்த லைன்ல இருந்து z cube எப்படி எழுதலாம்னா minus 2z bar. லெஃப்ட் சைடில் உள்ள 2z பாரை நம்ம ரைட் சைடு கொண்டு போயிட்டா எப்படி மாறுதுன்னா z cubes equal to minus 2z bar மாறிடும். ரெண்டு பக்கம் மாடுலஸ் எடுத்துக்கலாம். taking modulus on both side. ரெண்டு பக்கம் மாடுலஸ் எடுங்க. modulus of z cubes equal to modulus minus 2z bar. இந்த மாடுலஸ் எடுத்துருக்கோம். இந்த லெஃப்ட் சைடில் உள்ள மாடுலஸ் z cube நம்ம எப்படி போடலாம்னா மாடுலஸ் z the whole cube எழுதிக்கலாம். சரி நெகட்டிவ் modulus of minus 2 நமக்கு plus 2 மாறிடும். and modulus of z bar. சரி அடுத்த லைன்ல modulus of z bar modulus z போட்டுக்கலாம். சரி 2 modulus z. சரி இப்போ இந்த ரைட் சைட் டேர்மை லெஃப்ட்ல கொண்டு வாங்க. modulus z the whole cube minus 2 times modulus z is equal to 0. இதுல ஒரு modulus z காமனா இருக்கு. so modulus z காமனா எடுத்துட்டா modulus z the whole square remaining இருக்கிறத bracket எழுதுறோம் minus 2 equal to 0. இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா each term equal to 0. modulus z equal to 0, modulus z is equal to 0 and this term is equal to 0. and modulus z square minus 2 also equal to 0. So modulus z is equal to 0, that implies நம்முடைய சொல்யூஷன் வந்து modulus z is 0 ஆனா zங்கிறது 0 தான் இருக்க முடியும். that meaning is 0 plus I0 அப்படி இருந்தாதான் modulus z 0 கிடைக்கும். z is equal to 0 is a solution. இது ஒரு சொல்யூஷன். ஸோ நமக்கு 5 சொல்யூஷன்ஸ் இருக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஒரு சொல்யூஷன் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் டேர்ம் modulus z square minus 2 equal to 0 இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதை கண்டினியூ பண்ணலாம். modulus z square minus 2 equal to 0. ஸோ இதுல இருந்து modulus z square is equal to plus 2. minus 2 ரைட்ல கொண்டு போறோம். it will become plus 2. இப்போ என்ன பண்ணுங்கன்னா check. ஸோ நமக்கு பிகினிங்ல உள்ள இதை நம்பர் 1 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் டேக் அஸ் நம்பர் 1 ஈக்குவேஷன் z cubes equal to minus 2z bar. இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. and modulus of z square இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்? z into z bar is equal to 2. இதை வந்து taken as a number 2 ஈக்குவேஷன். நம்பர் 1 ஈக்குவேஷன்ல இருந்து நம்பர் 1 இருக்குங்களா? So from the equation number 1, நம்ம z bar calculate பண்ணலாம். z bar is equal to z cube by minus 2. நம்பர் 1ல இருந்து z bar வேணா அந்த minus 2 மாதிரி divided by கொண்டு வந்திருக்கோம். நம்பர் 1ல calculate பண்ணதை நம்பர் 2ல substitute பண்ண போறோம்.
substitute into second equation substitute பண்றோம். Second equation என்ன? Z into Z bar is equal to 2. The second equation. Z into Z bar. Z cube by minus 2 is equal to 2. இந்த 2 மட்டும் ரைட்ல கொண்டு போங்க. இப்போ Z power 4 minus 7 நியூமரேட்டர் எழுதிக்கலாம். Equal to plus 4. 2 into 2, 4. So Z power 4 is equal to minus 4. So இதில் வந்து ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கு. இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி வந்து 4 பவர் 4. அப்போ இதுக்கு டிகிரி 4ங்கிறதுனால this equation has 4 solutions. இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்னா therefore Z has 4 non-zero solution. ஏன் non-zero solution சொல்றோம்னா இங்கே இப்படி இருந்தாதான் மாடுலஸ் z equal to 0 இப்படி இந்த ஃபார்மேட்ல இருந்தாதான் நமக்கு 0 சொல்யூஷன் கிடைக்கும். இந்த ஃபார்மேட்ல இல்லாம வேற என்ன ஃபார்மேட்ல இருந்தாலும் அது பேர் நான் ஜீரோ சொல்யூஷன். 0 இல்லாம வேற சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த செகண்ட் நம்ம இப்போ என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம்னா z வந்து இந்த லைன்ல அதாவது z ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 இதை ஈக்குவல் டு 0 பண்ணதுனால நமக்கு 4 சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். Already z is equal to 0 is a single solution. Here 4 solution. Totally இந்த ரெண்டையும் பார்த்தா நமக்கு எத்தனை solutions கிடைச்சிருக்கு? So totally we have a 5 solutions. Therefore, so நீங்க so the division number 1 நீங்க மார்க் பண்ணிக்கோங்க or is not as a division number 2 மார்க் பண்ணீங்கன்னா from division number 1 and 2 the given equation have 5 solutions. So நம்ம ப்ரூவ் பண்ண சொன்னது 5 solutions இருக்குன்னு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். Hence proved. இந்த क्वेश्चनல டவுட் இருந்தா கேட்டுக்கோங்கம்மா. So question number 10 பார்த்துடலாம். It's one of the important question. So question number 10ங்கிறது very very important. So square root calculate பண்றது. So உங்களுக்கு 3 mark டைப்ல இந்த question இருக்கும். Very important. ஃபார்முலா படிச்சா மட்டும் போதும். டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன்ல நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். So formula படிக்கிறீங்க substitute பண்ணா we get a result. Question number 10. So question number 10. Find the square root of 3 divisions இருக்கு. First division 4 plus 3i minus 6 plus 8i minus 5 minus 12i. One of the very very important question. நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. The important question. இந்த ஃபார்மட்ல உங்களுக்கு நம்பர் மாத்தி கேட்டாலோ சைன் மாத்தி கேட்டாலோ நீங்க வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செய்ய வேண்டிய மெயின் ஒர்க் என்னன்னா ஃபார்முலா மட்டும் படிச்சா போதும். சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் ஈஸியா கிடைக்கும். மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் வந்து 3 மார்க் செக்ஷனா நம்ம எதிர்பார்க்கலாம். Question 10. So 3 divisions இருக்கு. So first division 4 plus 3i. We take this is z is equal to 4 plus 3i. So நம்ம ஃபார்முலா பார்த்தீங்கன்னா root z அதாவது square root of this number is equal to plus or minus root of root வந்து நியூமரேட்டர் and denominator சேர்த்து வரும். Modulus z plus a by 2 plus I b by
modulus b again root of modulus z minus a by 2. இதாங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மட்டும் படிச்சிட்டா நமக்கு வந்து சம் செய்யறது வெரி வெரி ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் மாடுலஸ் z என்ன அப்படிங்கிறத நம்ம தனியாக செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணிக்கலாம். மாடுலஸ் z ஈக்குவல் டு தட் இஸ் ரூட் ஆஃப் ரியல் டேர்ம் ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 16 3 ஸ்கொயர் 9 திஸ் இஸ் 25 வரும். திஸ் ஈக்குவல் டு 5. ஸோ மாடுலஸ் zல கூட சப்ஸ்டியூட் பண்ணுங்க. Square root of z ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். Square root of z is equal to plus or minus root modulus z value 5 plus a. ங்கிறது என்ன 4 by 2 plus I b வந்து 3 and modulus of b பார்த்தாலும் and the modulus of 3 போடுறனால we get a 3. மேபி நெகட்டிவா இருந்தால் அது பாசிட்டிவா மாறும். 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். root of modulus z 5 minus a 4 by 2. So formula படிச்சிட்டா ரொம்ப ஈஸியான ஒர்க். This is equal to plus or minus the root ரெண்டா செப்பரேட் பண்ணிக்கலாம். root 9 by root 2 plus I 3 get cancelled. 3யும் 3யும் நமக்கு cancel ஆயிடும். So root 5 minus 1 1 by root 2. Next timeல இங்க root 9 is a root 9 அப்படிங்கிறது 3. So plus or minus the 3 by root 2 plus I root 1 1 போட்டுக்கலாம் 1 by root 2. நம்ம ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா root of அது ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்களா. ஸோ root of this number that is root z that is root of 4 plus 3i is equal to plus or minus 3 by root 2 plus I 1 by root 2. இதுதான் இந்த டிவிஷனுக்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10ல ஃபர்ஸ்ட் டிவிஷன் முடிச்சிட்டோம். செகண்ட் டிவிஷன் பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 10 டிவிஷன் நம்பர் 2. கொஸ்டின் -6 plus 8i. ஸோ கொடுத்துருக்க நம்பரை ஃபர்ஸ்ட் இசட்னு எழுதிக்கோங்க. இசட்ஸ் ஈக்குவல் டு -6 plus 8i. So first write the formula. Root z is equal to plus or minus root of modulus z plus a by 2 plus I b by modulus b root of modulus z minus a by 2. இதான் உங்களோட ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் modulus z calculate பண்றோம். is root of real part square minus 6 the whole square, that is 6. Imaginary part square 8 square is 64. It is root 100, that is equal to 10. So formula substitute பண்ணிடலாமா. So root of z is equal to plus or minus root of modulus z is 10. A value பாருங்க -6. So இங்க plus இருக்கு, formula minus, so -6 by 2 plus I b வந்து 8. bங்கிறது imaginary termோட சேர்ந்தது. modulus b எனக்கு பாசிட்டிவ் தான். ஓகே, நம்ம 8 போட்டாலே போதும். மேபி நெகட்டிவா வந்தா பாசிட்டிவா எழுதுவோம். So root of modulus that is 10 minus a, ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு, so plus 6 by 2. This is equal to plus or minus the root வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் 10 minus 6 4, denominator root 2 plus this 8 get cancelled. I root 16 by root 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். So root 4. So root 4ங்கிறது நமக்கு தெரியும், it is 2 by root 2 plus I root 16. Root 16 is a 4 by root 2. So further simplify பண்ண முடியும் அப்படின்னா நம்ம simplify பண்றது பெஸ்ட். இப்போ பாருங்க,
this 2 can split into root 2 into root 1 split பண்ண முடியுமா? இந்த 2வை நான் root 2 root 1 split பண்ணிருக்கேன். அதே மாதிரி இந்த 4 இருக்கு இல்லையா, 4 2 into root 2 root 1 split பண்ணலாம். This 4 can written as 2 root 2 root 2. ஸோ அப்படி பார்த்தா ஒரு ரூட்டு ஒரு ரூட்டு கட் ஆயிடும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் the remaining is ஒரு ரூட் இருக்கு பிளஸ் ஐ, இங்க ஒரு ரூட்டு கட் ஆயிட்டுனா the remaining is 2 root 2. இப்போ ரூட் காமனா இருக்கிறதுனால டேக் ஒன் ரூட் அவுட் சைட், therefore root of minus 6 plus 8i is equal to plus or minus root வெளியே எடுத்துடுங்க. the remaining என்ன இருக்கு 1 plus root வெளியே போயாச்சு. so 1 plus 2i. root of minus 6 plus 8i, this is plus or minus root 2 1 plus 2i. so இதுதான் the division number 2 ஓட answer. so one more division அதுவும் பார்த்துடலாம். So question number 10, division 3. The question is minus 5 minus 12i. First take z is equal to minus 5 minus 12i. Formula எழுதுங்க. is root of z is equal to plus or minus bracket root of modulus z plus a by 2 plus I b by modulus b root of modulus z minus a by 2 தான் formula. So next நம்ம modulus z calculate பண்ணுவோம். This is equal to root of real part square minus 5 the whole square 25 plus minus 12 the whole square 144. This is equal to root 169. This is equal to 13. The question la substitute பண்ணிடலாம். root z is equal to plus or minus root of modulus z 13 plus a வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல இருக்கு. so minus 5 by 2 plus I b பாருங்க நெகட்டிவ்ல இருக்கு. so minus 12 by modulus of b, modulus of b, modulus of minus 12 போட்டா எனக்கு we get a plus 12. இங்க தான் கவனிக்கணும். இங்க b வந்து நெகட்டிவ்ல இருக்கு, modulus of b, so நெகட்டிவ் வந்து பாசிட்டிவா மாறிடும். again root of modulus z is a 13 minus a. இங்க ஃபார்முலால ஒரு மைனஸ், சம்ல ஒரு மைனஸ், ரெண்டு சேர்ந்து பிளஸ்ஸா மாறுது. plus 5 by 2. so the plus minus கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. this is equal to plus or minus, so root செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். so 13 minus 5 it is 8, root 8 by root 2. இங்க plus minus, this 12 get cancelled, plus into minus is minus I is a root 13 plus 5 root 18 by root 2. so again சின்னமோ plus or minus root 8 வந்து 2 into root 2 எழுத முடியும். உங்களுக்கு தெரியும், prime factors போட்டு பாருங்க. இந்த root 8 is equal to 2 root 2 by root 2 minus I root 18. This can split into root 2 root 9 by root 2. இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. இந்த கேன்சல் ஆகக்கூடிய டேர்ம்ஸ், this root 2 root 2 get cancelled, here root 2 root 2 get cancelled. so root of square root of minus 5 minus 12i is equal to plus or minus 2 minus root 9 is 3. okay, the 3i. so the answer plus or minus 2 minus 3i. so இதுதான் the square root. root of minus 5 minus 12i
root value plus or minus 2 minus 3i. இந்த